தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாதவரத்தில் திருமண மண்டபத்தில் லிப்டில் சிக்கியவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மீட்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. மாதவரம் அருள் நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள மண்டபத்திற்கு வந்தவர்கள் தரைத்தளத்தில் இருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற முதல் தளத்திற்கு லிப்டில் சென்றனர். அப்போது லிப்டில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் நடுபடியில் நின்றது. இதனால் 7 பெண்கள் 4 ஆண்கள் என 11 பேர் லிப்டில் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் லிப்டின் கதவுகளை திறந்து 11 பேரையும் மீட்டனர். இந்த சம்பவத்தால் திருமண மண்டபத்தில் பரபரப்பு நிலவியது. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகனுக்கு மேலும் சிக்கல் உருவாகியிருக்கிறது. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் போதைப் பொருள் பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகி இருக்கிறது. சென்னை முகப்பேரில் செல்போன் செயலி மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தது தொடர்பாக தனியார் கல்லூரி மாணவர்கள் 5 பேரை ஜே நகர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஒருவரின் செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் நடிகர் மன்சூர் அலிகானின் மகனிடம் பலமுறை பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்லக் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரணை நடத்திய காவலர்கள் அவர்களும் போதைப் பொருள் பயன்படுத்தியதை உறுதி செய்தனர். இதையடுத்து துக்லக், ரியாஸ், சந்தோஷ் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை அறிக்கை வியாழக்கிழமை வெளியான சூழலில் துக்லக் கஞ்சா பயன்படுத்தியதற்கான ஆதாரம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மன்சூர் அலிகானின் மகன் ஆதாரப்பூர்வமாக போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது.